ரோமன் ரெயின்ஸுக்கு தெரியும் என்னை எங்கே வந்து மீட் பண்ணணுன்றத சோலோ சிக்காவா சொல்லியிருக்காரு. ப்ராபப்ளி ரோமன் ரெயின்ஸோடைய ரிட்டர்ன் டீஸர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சோலோ சிக்காவா கொடுத்துருக்காரு. அப்படி சோலோ சிக்காவா என்ன தான் அந்த ப்ரொமோவில் கட் பண்ணியிருக்காருன்றதை பார்ப்போம். அண்ட் ஆல்சோ இந்த வாரம் நடந்த ஸ்மாக்டவுனுடைய ஒரு சில கிளாசிக் மொமெண்ட்ஸை ரிவ்யூ பண்ணுவோம். மேட்சஸ் வைஸ் பார்க்காம நம்ம வந்து ஃபுல்லாக வந்து செக்மெண்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நடந்த ஸ்மாக்டவுன் வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ தான் சோலர் அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட் அப்படி வரும். நிறைய டீசர்ஸ் அண்ட் ஹிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அது என்னன்றதை ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் டீகோட் பண்ணலாம். சரி, ரைட், ஓகே. நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சிருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம இன்ஸ்டண்ட்டாக போடுற இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தெரிய வரும். சரி, ரைட், ஓகே. நம்ம வீடியோக்குள்ளே போகலாம்ல. ஸோ ஸ்மாக்டவுனில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேக் ஸ்டேஜில் நிக் அலிஸுக்கும் பிளட் லைனுக்கும் ஒரு செக்மெண்ட் நடக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டான்ஜன்ஸ் அது மட்டும் இல்லாமல் சோலசிக்காக இருக்காங்க. அவங்ககிட்ட வந்து நிக் அலிஸ் என்ன சொல்கிறாருன்னா, டாங்காலுவாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐ இன்ஜுரி ஆயிடுச்சு. ஸோ உங்களால் வந்து இந்த மேட்ச்சில் வந்து கார்குலேட் மேட்ச்சில் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாதுன்றதை வந்து நம்மளுடைய நிக் அலிஸ் மென்ஷன் பண்ணுறாரு. ஸோ நம்ம டாமாட்டோங்க என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு ஒன்றுமே கேட்கலன்றதை வந்து சொல்கிறாரு. நான் என்ன சொன்னேன்றது உனக்கு புரிஞ்சிருக்குன்ற மாதிரி நிக் அலிஸ் சொல்கிறாரு. ஸோ அதுக்கு சோலசிக்காவை என்ன சொல்கிறாருன்னா, காமாரு. ஸோ யாருமே வந்து குறிப்பாக எங்களை வந்து இந்த மேட்ச்சில் ஃபோர்ஃபிட் பண்ண சொல்கிறீங்களா? ஸோ ஃபோர்ஃபிட்லாம் நாங்கள் எதையுமே பண்ண போகிறது கிடையாது. ஃபோர்ஃபிட்ன்ற ஒரு வார்த்தையே கிடையாது. நாங்கள் என்ன சொன்னோம், பிளட் லைன் தானே ரெப்ரசென்ட் பண்ணணும். ஸோ டாங்காலோவா. ஸோ எங்கள் பிளட் லைனில் ஜேக்கப் ஹார்ட் இருக்கார். ஸோ ஜேக்கப் ஹார்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கான கார்குலேட் மேட்ச்சில் நம்மளுடைய டாங்காலுவாவுக்கு பதிலாக கம்ப்ளீட் பண்ணுவாருன்றதை நம்மளுடைய சோலோசிக்காவா சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ நிக் அலிஸ் கிளம்புனதுக்கப்புறமா சோலோசிக்காவ் ஜேக்கப் ஹார்ட்டை சொல்கிறாரு, நம்ம டைட்டில் நம்ம பிளட் லைனுக்கே வரணுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டாங்காலுவா டமாட்டோங்க ஜேக்கப் ஹார்ட் ஸோ அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இதுக்கப்புறமா வந்து நம்மளுடைய எல்ஐ நைட்கான ப்ரோமோ தான். ஸோ எல்ஐ நைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் கம்ப்ளீட் பண்ண போகிறாரு சாண்டோஸ் எஸ்கோபார் கூட. ஸோ அது வர்றதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் ஒரு ப்ரோமோ கட் பண்ணுறாரு. அதில் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ வரைக்கும் சாண்டோஸ் எஸ்கோபார் எத்தனை தடவை தான் என் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பண்ணுவான். எனக்கு வந்து சம்மர் ஸ்லாமில் ஆல்ரெடி மேட்ச் இருக்குது. ஸோ இது போக வந்து இவன் வேறு வந்து இது பண்ண போகிறான். நான் அவனுக்கு பாடம் கற்றுக் கொடுக்க போகிறேன். நான் இங்கிலீஷில் அவனுக்கு கற்றுக் கொடுக்க போகல. நான் அவனுக்கு வந்து டீச் பண்ணுவேன். இப்போ அவன் வந்து எல்ஐ நைட்டுன்ற மெகா ஸ்டாரை கால் அவுட் பண்ணால் என்ன நடக்கும்ன்றதை நான் அவனுக்கு டீச் பண்ணுவேன்றதை வந்து நம்மளுடைய எல்ஐ நைட் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. இதுக்கப்புறமா பேக் ஸ்டேஜில் வந்து நம்மளோட நியோவியை இன்டர்வியூ பண்ணுறாங்க. அந்த இன்டர்வியூவில் என்ன கொஸ்டின் பண்ணாங்கன்னா, பேலர் டேபோட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட் ஷேக் பண்ணுற மாதிரி உங்கள் முதல்ல குத்திட்டாங்களே, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்கன்றதை சொல்கிறாங்க. அதை வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலன்ற மாதிரி நம்மளுடைய பேலி சொல்கிறாங்க. பேலியும் அந்த கமெண்டேட்டரும் வந்து இன்ட்ரோ பண்ணுறாங்க நம்மளுடைய பியாங்கா பெலர் ஜேட் கார்கில். ஸோ அவங்க இன்ட்ரோ பண்ணது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நியோமியும் உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அந்த இதை வந்து ஃபேஸ் பண்ணுன்றது தெரியும், நீ அவங்களுக்கு டீச் பண்ணுவேன்றது தெரியும், நானும் பியாங்காவும் இன்றைக்கி ஒரு லெசன் டீச் பண்ண போகிறோம். ஸோ அந்த மாதிரி நீயும் டீச் பண்ணுன்றது சொல்கிறாங்க. ஸோ அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா குட் பை சொல்கிறாங்க. ஸோ பியாங்கா பெலர் ஜேட் கார்கில் ரிங்குக்கு வராங்க. ஸோ அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பியாங்கா பெலர் கால் அப் பண்ணுறாங்க. ஸோ நம்ம டேக் டீம் சாம்பியன்ஸ்னு ஒருத்தவங்க இருந்தாங்களே, ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கலாசத்தை கஷ்டில் எங்கிட்ட இருந்து டைட்டில் வின் பண்ணாங்க. அதுக்கப்புறமா வந்து ஆளே காணாமே, இது வரைக்கும் டைட்டில் டிஃபென்ஸும் பண்ண காணாமன்ற மாதிரி கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் ஸ்மாக்டவுனுக்கு வரேன்னு சொன்னாங்களே, எங்கே அவங்க காணுன்ற மாதிரி கேட்குறாங்க. ஜேட் கார்கிலும் சொல்கிறாங்க, எங்கே போனீங்க, எங்கே இருக்கீங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுல் இடத்தையும் சர்ச் பண்ணுறாங்க. அந்த இடத்துல நம்மளுடைய அன்ஹோலி யூனியனான நம்மளுடைய ஆல்பா ஃபயர் ஈஸ்லாடமோடைய மியூசிக் என்ட்ரன்ஸ் ஆகுது. அவங்கள வந்து ரிங் சைடு ரேம்ப் வழியாக வருவாங்கன்ற மாதிரி எதிர்பார்த்தாங்க. பட் இருந்தாலும் பின்னாடி இருந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிடுறாங்க. அட்டாக் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா காம்படேட் கொடுத்துட்றாங்க நம்மளுடைய பியாங்கா பெல்லர் ஜேட் கார்கில். அண்ட் ஆல்சோ வந்து பேக் ஸ்டேஜில் நம்மளுடைய டிஃபனி ஸ்டாடன் கிட்ட பேலி சொல்கிறாங்க, டிஃபனி ஸ்டாடன் கிட்ட நயா ஜாக்ஸ் சொல்கிறாங்க, நீ இந்த ப்ரீஃப் கேஸ் உடஞ்சதை பற்றி எதுவும் கவலைப்படாத, நான் உனக்கு ஒரு புது ப்ரீஃப் கேஸ் வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா உனக்கு கிஃப்ட் பண்ணுறேன். பட் பேலி மேட்ச்சில் வந்து நீ எதுவும் பண்ண மாட்டேன்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு வந்து நம்ம டிஃபனி ஸ்டாடன் என்ன சொல்கிறாங்கன்னா, நானும் அந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன், நம்மளுடைய நோக்கம் என்னது, பேலியை ரிவெஞ்ச் எடுக்கணும். ஸோ பேலியை வந்து ரிவெஞ்ச் எடுக்கணும். ஸோ நம்ம வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியோடு தான் வந்து சம்மர் ஸ்லாமில் போகணும். அதே மாதிரி பேலியை டைட்டில் தோக்க வைக்கிறோன்றதை வந்து நம்மளுடைய டிஃபனி ஸ்டாடன் சொல்கிறாங்க. ஸோ ப்ராபப்ளி டிஃபனி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய மணி இந்த பேங்க் சம்மர் ஸ்லாமில் கேஷ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்கன்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க. அண்ட் ஆல்சோ வந்து கார்குலேட் மேட்சும் பார்த்திங்கன்னா நடக்குது. ஸோ மொத்த கார்குலேட் மேட்சுமே வந்து நம்மளுடைய ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்டும் நம்மளுடைய அப்பலா குரூஸ் பேரன் கார்பனை கிக் அவுட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அப்பலா குரூஸையும் பேரன் கார்பனையும் வந்து பீட் பண்ணிடுறாங்க. அடுத்து பெட்டி டெட்லி வராங்க, இன்க்ளூடிங் பெட்டி டெட்லியவும் பீட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா வந்து குட் பிரதர்ஸான நம்மளுடைய ஓசி வந்து பார்த்திங்கன்னா வராங்க. ஸோ ஓசி வந்ததுக்கப்புறமா ஓசியவும் பீட் பண்ணிடுறாங்க. ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் ஃபைனலாக வந்து பிளட் லைன் வராங்க. பிளட் லைன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்டை வந்து பீட் பண்ணிடுறாங்க. ஆக்சுவலி இந்த இடத்துல வந்து எனக்கு ஒரு என்ன கன்ஃபியூஷன் இருக்குன்னா, ஸோ வரைக்கும் நம்ம டாங்காலோவாக்கு பதிலாக வந்து நம்மளோட ஜேக்கப் ஹார்ட் கம்ப்ளீட் பண்ணாருன்ற மாதிரி சொன்னாங்க. பட் இருந்தாலும் வந்து நெக்ஸ்ட் வீக்கான காலிலே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஜேக்கப் ஹார்ட் தான் டைட்டிலுக்காக ஃபேஸ் பண்ண போகிறாராமா. ஸோ டாங்கா கூட
ஸோ இது எங்கே போய் முடியுதுன்றது தெரியல. ஏன்னா டாங்கா டோங்கா, டாங்கா லுவா ஸோ அவங்களோட காம்படிஷன் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன் வந்து நம்ம ஜேக்கப் ஃபாட்டோ வந்து இந்த மிக்கா டிசிஷன் அந்த டேக் டீம் டிவிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா புஷ் பண்ணுறாங்கன்றது தெரியல. மேபி நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுவாங்கன்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஏன்னா நெக்ஸ்ட் வீக்கான காலில் வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ டாமா டோங்காவும் ஜேக்கப் ஃபாட்டும் தான் வந்து இந்த டைட்டிலுக்காக ஃபேஸ் பண்ண போகிறாங்கன்றது கம்ஃபர்ட் பண்ணிட்டாங்க. பட் என்ன கதைன்றதை நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி தானே பார்க்கணும். ஸோ அண்ட் ஆல்சோ நம்ம இன்னொரு ஸோ இதுக்கப்புறமா மெயினாக வந்து நம்மளோட கோடி ரோட்ஸோடைய அப்புறமா வந்து பார்க்கலாம். கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ஜப்பானில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில லைவ் ஈவெண்ட்டில் கம்ப்ளீட் பண்ணுறாரு. ஸோ அதை பற்றி பேசுகிறாரு. நான் இப்போ வரைக்கும் ஜப்பானில் இருக்கேன், ஒரு சில லைவ் ஈவெண்ட்ஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன். ஒரு WWE சாம்பியனாக எல்லா க்ளோப்லேயும் வந்து நான் வந்து இந்த டைட்டில் டிஃபெண்ட் பண்ணுறேன், எந்த ஒரு சாம்பியனும் பண்ணாதுன்ற சொல்கிறாரு. ராயல் ரம்பிளில் ஆரம்பித்து ரெசில்மேனியாவில் இருந்து நான் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டன் பண்ணியிருக்கேன். அதுக்கான ரீசன் என்னன்னா என்னோட சரௌண்டடாக இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ஃபேன்ஸுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து நான் ஒரு கான்கோனிங் ஹீரோவாக இருக்கணுன்றதை வந்து மென்ஷன் பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ பேசுகிறாரு அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், மை அலையன்ஸ் பார்ட்னர்ன்ற மாதிரி ராண்டி ஆர்டன், கெவின் ஓவன்ஸையும் பேசுகிறாரு. அவங்கள வந்து நம்மளுடைய பிளட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டாங்க. நான் வந்து இப்போ வரைக்கும் அதை எல்லாத்தையும் பார்த்துருக்கேன். நான் அதோடய பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்லாமுக்கு ஹெட் ஆகிறேன். ஸோ ஒரு சோலோ சிக்காவா ஒரு டேஞ்சரஸான மேன் தான், அதை வந்து நான் ஒத்துக்கிறேன். பட் இருந்தாலும் அவன் வந்து ஸ்டெப் அப் பண்ணி வந்திருக்கான். ஸோ அது வந்து நியூ ட்ரைபிள் சீஃபாக ஸோ என்னன்றதை வந்து பார்ப்போம். அவன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ப்ரூவ் பண்ணணுன்றதை வந்து பார்க்குறான். பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து கிவ் அப் பண்ண போகிறது கிடையாது. நான் என்ன சொல்கிறேன்றதை பாருங்கள், என்னோட கண்ணை பாருங்கள். ஸோ நான் வந்து எந்த இடத்துலையும் வந்து ஃபியர் பண்ணுறேன்டான்றதை வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பண்ணுறாரு. நான் வந்து அவனை நெக்ஸ்ட் வீக் சேலஞ்ச் பண்ணுறேன். ஸோ 1-on-1 ஃபேஸ் ஆஃப் இருக்கணுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா நான் சேலஞ்ச் பண்ணுறேன்றதை நம்மளுடைய கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாரு. ஸோ கோடி ரோட்ஸ் வந்து 1-on-1 பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் பண்ணணும். ஸோ வந்து ஃபேஸ் ஆஃப் செக்மெண்ட் இருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கான ஃபேஸ் ஆஃப் செக்மெண்ட் பார்க்கலாம்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு டீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபைனலாக வந்து ஸ்மாக்டவுனோட எண்டிங்கில் வந்து நம்மளுடைய சோலோ சிக்காவும் பிளட் லைன் ஒரு புறமாக கட் பண்ணுறாங்க. அதில் வந்து அவங்க மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸை கால் அப் பண்ணுறாங்க. நீ கேட்டிருந்தால, ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஆஃப் பண்ணுறேன், ஒன்று நெக்ஸ்ட் வீக்கு 1-on-1 நம்ம ஃபேஸ் பண்ணுறோம்ன்றது சொல்கிறாங்க. அதே நைட்டில் வந்து என்னுடைய டாங்கோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய டைட்டிலை திரும்ப கொண்டு வராங்க பிளட் லைனுக்கு. அண்ட் ஆல்சோ அதுக்கு அடுத்த நாளே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அன்டிஸ்பியூட்டட் டைட்டிலை பிளட் லைனுக்கு கொண்டு வரேன்றதை சொல்கிறாங்க. அது வந்து ஒரு வீக்கெண்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளட் லைன் மொத்த பிஸ்னஸையும் வந்து பார்த்திங்கன்னா கேரி அவுட் பண்ணும். அதுவே ரோமன் ரெயின்ஸுக்கு இப்போ பிரச்சனையாக இருந்துச்சுன்னா ரோமன் ரெயின்ஸுக்கு தெரியும் என்னை எங்கே வந்து பார்க்கணுன்றதை வந்து நம்முடைய சோலோ சிக்காவா சொல்கிறாரு. ப்ராபப்ளி இந்த இடத்துல ஒரு ஹிண்ட்டை கொடுத்துட்டாங்க WWE. நம்ம ரோமன் ரெயின்ஸுக்கு வந்து பிரச்சனை இருந்துச்சுன்னா அவனுக்கு தெரியும் எங்கே வந்து என்ன பார்க்கணுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ராபப்ளி சம்மர் ஸ்லாமாக இருக்குமான்றதை வந்து நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா இப்போ வரைக்கும் நிறையா ரூமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் போய்கிட்டு இருக்கு. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா பிளட் லைன் இப்போ தான் டெவலப் ஆகிட்டு வராங்க. ஸோ அதுக்கான ஸ்டோரி எப்போயும் முடிக்க வேணாம். ஸோ கொஞ்சம் ஒரு 2 months 3 months போகட்டும். ஸோ சர்வைவர் சீரிஸ்க்கு மேலமாக வந்து நம்ம வந்து பிளட் லைன் வர்சஸ் பிளட் லைன் பார்க்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த வருஷமே எனக்கு தெரிஞ்சு வார் கேம்ஸாக நடத்திட்டானுங்கன்னா அவ்வளோதான். போங்கடா நீங்கள் வேறு வார் கேம்ஸாக கொண்டு வந்ததுலேருந்து பயங்கரமாக இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. WWE சர்வைவர் சீரிஸே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரா வர்சஸ் ஸ்மாக்டவுனுக்காக தான் வந்து பார்க்குறோம். சாம்பியன் வர்சஸ் சாம்பியன் இதெல்லாம் நடக்கும்ன்றதுக்காக தான். இந்த இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இவங்க வார் கேம்ஸ் மைர் கேம்ஸ்னு வச்சு முடிச்சுட்டானுங்கன்னா ஸோ ஃபேன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர டிசப்பாயின்மெண்ட் இருந்தாங்க. ஏன்னா லாஸ்ட் இயரே வந்து பார்த்திங்கன்னா ராண்டி ஆர்டன் ரிட்டர்னு சிஎம் வாங்க ரிட்டர்னால அமைதியாக போயிட்டானுங்க. நார்மலாக ஃபோரான்வர்லாம் வச்சுருந்தானுங்கன்னா அம்பட்டே வந்து பார்த்தீங்கன்னா மீடியாவில் போட்டு இது பண்ணிடுவானுங்க. சரி ரைட் விட்ருங்க. ஸோ அது நமக்கு தேவை கிடையாது. ஸோ இப்போ வரைக்கும் இந்த இடத்துல வந்து நம்மளோட சோலோ சிக்காவை கால் அப் பண்ணியிருக்காரு ரோமன் ரெயின்ஸை. உனக்கு சப்போஸ் ரோமன் ரெயின்ஸ் உங்களுக்கு இது வந்து பிடிக்கலன்னா வந்து என்னை மீட் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல வந்து என்னை மீட் பண்ணணுன்றதை சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ என்ன சொல்கிறாருன்னா ராண்டி ஆர்டன் மாதிரி, கெவின் ஓவன்ஸ் மாதிரி, கோடி ரோட்ஸ் மாதிரி என்ன எக்னாலேஜ் பண்ணணுன்றதை வந்து நம்மளோட சோலோ சிக்காவா சொல்கிறாரு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனாகவே வந்து பார்த்திங்கன்னா கால் அப் பண்ணியிருக்காரு நம்மளோட சோலோ சிக்காவா. அண்ட் ஆல்சோ வந்து நம்ம பார்க்க வேண்டியது இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் வீக்கான கார்டை பொறுத்து பார்த்தோம்னா ஸோ நெக்ஸ்ட் வீக்கை பொறுத்த வரைக்கும் சம்மர் ஸ்லாமோடைய கோஹோம் எடிஷன் ஆஃப் ஸ்மாக்டவுன் தானே நடக்க போகுது. ஸோ அந்த ஸ்மாக்டவுனில் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க சோலோ சிக்காவும் நம்மளுடைய அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன் கோடி ரோட்ஸும் ஃபேஸ் ஆஃப் பண்ணுவாங்கன்றதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய பிளட் லைன் வர்சஸ் DIYக்கான WWE டேக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா நடக்க போகுது. ஸோ அண்ட் ஆல்சோ வந்து நம்மளுடைய ஆல்பா ஃபயர், ஈஸ்லா டவுன் வர்சஸ் நம்மளுடைய ஜெட் கார்கில், பியாங்கா பெலருக்கான WWE விமென்ஸ் டேக் டீம் சாம்பியன்ஷிப்பை வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ மெயினாக வந்து நம்மளுடைய லோகன் பால் வந்து ஹோம் கம்மிங் வராது. ஏன்னா கிளீவ்லான்றது அவருடைய ஹோம் சிட்டின்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஹோம் கம்மிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்கும் பிளட் லைன்றதை வந்து பார்த்திங்கன்னா ஜேக்கப் ஃபாட்டோ, டாமா டோகான்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் என்னன்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா நெக்ஸ்ட் வீக் வந்து நம்மளுடைய டாங்கா லுவாவும் கம்ப்ளீட் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா
ஏன்னா அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய டீம் கோஆர்டினேஷன்றது கரெக்டாக இருக்கும் ஒரு டேக் டீம் டென்ஸில். இந்த இடத்துல எனக்கு ஏதாவது ஜேக்கப் பாட்டோவை வந்து டேக் டீம் டிவிஷனில் வந்து புஷ் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க.